வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குரு அருளையும் வணங்கி இன்றைய நாள் நிகழ்ச்சிகளை தொடங்குகின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் அறிவு வழி வாழ்வு என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க சென்னையிலிருந்து நம்மோடு ஆழியாறு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி அங்கையர் கண்ணி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு அம்மா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி அங்கையர் கண்ணி அம்மா அவர்கள் தெய்வத்திரு மூத்த பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்களுடைய மூத்த மகள் ஆவார்கள். அருட்தந்தை அவர்களிடம் நேரடியாக பயிற்சி பெற்ற பேறு பெற்றவர்கள். அம்மா அவர்கள் 1982 ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பெற்றுள்ளார்கள். இயன்ற அளவு தம் தந்தையாருடன் இணைந்து அருட்பணி ஆற்றியுள்ளார்கள். கூடுவாஞ்சேரி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை தம்மில் இணைத்துக் கொண்டு கபாலி நகர் தவ மையம் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இத்தவ மையம் கூடுவாஞ்சேரி டிரஸ்ட் செயல்பாட்டின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளாக மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இத்தகைய சிறப்புகளை உடைய அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவை அறிந்து தெளிந்த நிலையிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையினை நமக்கு கற்பித்த ஆசான் அவர்களை மனம் மொழி மெய்களினால் வணங்கி இந்த அரும் பணியினை சிரமேற்கொண்டு அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தலைவர் அவர்களுக்கும், இல்லங்கள் தோறும் நம்முடைய வேதாத்திரியத்தை கொண்டு சேர்க்க அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து மனவளக்கலை அன்பர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், ஞான ஆசிரியர்களுக்கும், அனைவருக்கும் மற்றும் இந்த இணையத்திலே பங்கு கொண்டுள்ள மெய்யன்பர்களுக்கும், நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பேரன்புசால் மெய்யுணர்வாளர்களே, இன்றைய சிந்தனை அழகா நமக்கு அந்த கவியினை, அது நல்ல ஞானக்களஞ்சியத்துல உண்மையிலேயே நான் அந்த கவியை பார்த்துதான் இந்த தலைப்பினையும் நான் கொடுத்தேன். அதே கவிதையை எடுத்து நமக்கு அற்புதமாக ஒரு முகவுரையாக நல்ல அழகான ஒரு தெளிவுரையோடு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதை நம்ம இன்றைக்கு கொஞ்சம் நுட்பமாக நம்ம அதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அதுதான் இன்றைய தலைப்பினுடைய அறிவு வழி வாழ்வு என்று சொல்லக்கூடியது. அதாவது
ஒரு தடவை ஒரு சிங்கம் சிவபெருமான் கிட்ட போய் கேட்டுச்சான். அதாவது இந்த நாங்க எல்லாம் சாப்பிடுறதுக்காக தானே நீங்க மனிதர்களை எல்லாம் படைச்சீங்க. ஆனா இந்த மனிதர்கள் எல்லாம் அவங்க வந்து எங்களை விட உயர்ந்தவர்கள். அதனால அவங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு புதியதாக அல்லது ஒரு பெருசா ஒரு வரம் ஒண்ணு கொடுத்துருக்கீங்களா? அதனால நாங்கெல்லாம் அவங்களெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படி என்ன வரம் அப்படின்னா, நீங்க ஏதோ பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களாமே, ஏன் எங்களுக்கெல்லாம் மட்டும் அதை நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்டுச்சான். அப்ப சிவபெருமான் சொன்னாராம், நான் வரமா அவங்களுக்கு கொடுத்திருக்கேன், அதை வரமாகத்தான் கொடுத்தேன். ஆனால் அதை அவர்கள் சாபமாக மாற்றிக்கொண்டார்கள். அப்ப இது ஒரு கதையாக இருக்கலாம், ஆனா உண்மை அதுதானே இல்லையா? நம்முடைய அறிவு சிந்திப்பதற்காக தான். அதனாலதான் அருட்தந்தை கூட சொல்லுவாங்க, சிந்தனையாளர்களே இல்லையா? சிந்திப்பவர்க்கே எளிதாம். அபிராமி அந்த அதில வரும். சோ எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சிந்திப்பவர்களுக்குத்தான். அப்ப இந்த சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம இடத்துல நம்முடைய அறிவு இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய அறிவு எப்படித்தான் செயல்படணும், சிந்திக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கணும். அதனாலதான் இந்த காரல் மார்க்ஸ் அவர் இறந்த போது அவருடைய ஃப்ரெண்டு வந்து அந்த இறப்பினை இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும். அப்ப நம்ம எத்தனையோ வேர்டிங்ஸ் வாக்கியங்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இறைவனடி சேர்ந்தார், அல்லது அவருடைய உயிர் பிரிந்தது, அவர் இந்த பூவுலகிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார், எப்படியோ எல்லாமே இது மாதிரி சொல்லுவோம். அப்போ அவர் வந்து அதை உலகத்துக்கு பிரகடனப்படுத்திய போது இன்று மாலை 2:45 மணி அளவில் காரல் மார்க்ஸ் தன்னுடைய சிந்தனையினை நிறுத்தி கொண்டார். கேட்கும் போதே உடம்பு நமக்கு புல்லரிக்குது இல்ல? இறக்கின்ற தருவாய் வரைக்கும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? சிந்தித்து கொண்டிருந்தார். இவர்கள் எல்லோருமே நமக்கு வாழ்ந்து காட்டியவர்கள் தானே. இப்ப நாமும் ஏன் நம்முடைய வாழ்க்கையை அப்படி வைத்துக் கொள்ள கூடாது? இத நான் கேட்ட பிறகுதான் உண்மையிலேயே நான் நிச்சயமா நம்ம இதை பற்றி கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக எப்பவுமே நம்ம இன்னொருவருக்கு நம்ம கொஞ்சம் நம்ம எல்லோரும் சேர்ந்து சிந்திக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு பலம் அதிகம். ஏன்னா ஒரு எண்ணமாக இருந்தது இன்றைக்கு பலருடைய எண்ணமாக அது பரவுகின்ற பொழுது அதற்கு ஆற்றல் கூடும். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அது எப்படி அவர் தான் இறக்கின்ற வரை, தான் இறந்த ஒரு நிகழ்வையே அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அப்புறம் அவர் வாழ்கின்ற வரைக்கும் எப்படி வாழ்ந்திருப்பார் இல்லையா? அருட்தந்தை அவர்கள் கூட நம்மளை நம்ம நம்ம போய் பயிற்சிக்காக நம்ம உட்கார்ந்துருப்போம். ஆனா நம்ம என்னன்னு கூப்பிடுவார் அவர்? சிந்தனையாளர்களே அப்படிதான் சொல்லுவார். நம்ம நம்ம இன்றைக்கு நம்ம சிந்திச்சோம், அதுல ஏதாவது அப்படி ஒரு வேர்டிங் அதனுடைய அர்த்தம் எல்லாம் இப்பதான் நமக்கு வந்து புரியவே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா பாருங்க, எவ்வளவு ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடியதுல, அல்லது இந்த அறிவை சரியா முழுமையாக பயன்படுத்தாத தன்மையில இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ அந்த ஒரு நிலைப்பாட்டினை வைத்துதான் நம்ம இன்றைக்கு நம்முடைய சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது, அறிவு வழியில நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கணும், இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா நம்ம பார்க்க இருக்கோம். பொதுவா நம்ம அறிவு அற்றம் காக்கும் கருவி
இது நமக்கு திருக்குறள்ல அறிவு அற்றம் காக்கும் கருவி. அதாவது அற்றம் காக்கும் கருவினா நமக்கு ஒரு துன்பம் வராமல் காக்கக்கூடிய ஒரு கருவியை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான் அப்படின்னு சொன்னா அதனுடைய தொடர்ச்சி பாத்தீங்கன்னா செருவார்க்கும் உள் அழிக்கலாகா அரண். அது ஒரு பகைவர்களால கூட அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு அரணாக அது காத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை. அப்ப நம்ம முதல்ல இருக்கக்கூடியதை கூட எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி, துன்பம் வராமல் வைக்கக்கூடிய கருவி அப்படின்னு சொன்னா அப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? துன்பம் இல்லாம தானே இருக்கணும். ஆனாலும் கூட நம்ம துன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத விட அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம நல்ல வாழ்த்துதல், குடும்பம் சார்ந்தேதான் நம்முடைய சிந்தனை 90% இருக்கு. கொஞ்சம் இன்னும் நம்ம அதாவது நம்முடைய வாழ்த்துதலா இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுலயே தான் நம்முடைய அறிவு சிக்குண்டு அதுக்கு மேல நம்மால யோசிக்கவே தெரியாம முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப இந்த ஒரு வார்த்தையிலிருந்து எனக்கு அறிவினை உணரக்கூடிய ஒரு தெளிவினை நமக்கு அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்மை தெரியும். நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம நல்ல நம்முடைய தியானம் தவம் பண்ணக்கூடியது, நம்ம எடுத்திருக்கக்கூடிய தற்சோதனைகள், இது எல்லாத்திலுமே இதற்கான ஒரு பயிற்சி, நம்முடைய அறிவிற்கான பயிற்சி முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப இதுல இருந்து அந்த துன்பமே இயலாத அளவிற்கு அந்த ஒரு அறிவினை பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கை முறையினை நான் அமைத்துக் கொள்ளுதல் முக்கியமா இல்லையா? இல்லையா? ஏன்னா வாழ்நாள் பூரா நமக்கு இதுக்கே சரியா போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப எங்க இருந்து என்னுடைய அறிவினை நான் உயர்த்தி கொள்வது அல்லது விரித்துக் கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அறிவு அற்றம் காக்கும் கருவி. அப்ப அத நல்ல நுட்பமாக அந்த வார்த்தையை நல்ல நம்ம முதல்ல நம்ம உள்வாங்கி கொள்ளுவோம். ஓஷோ கிட்ட ஒரு தடவை ஒருத்தர் கேள்வி கேட்டாராம். அதாவது எல்லாமே நம்முடைய கர்மா படி, வினைப்படி தானே நம்மகிட்ட நடக்குது. ஏன் நாம கூட அதை நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா? நம்முடைய சஞ்சித கர்மம் அதுதான் நமக்கு ஒரு சீடு, அதுதான் நமக்கு அடிப்படையாக இருக்கு. சரி, எல்லாமே கர்மா படிதான் நடக்குது அப்படின்னா அப்ப நாமும் அப்படியே இருந்துட்டு போறது நம்ம செய்யணும்? எப்படி இருந்தாலும் நம்ம செஞ்சாலும் செய்யாலும் கர்மா என்ன கர்மாவோ அதுபடிதானே நடக்குது. அப்ப நம்ம எப்படி அந்த கர்மால இருந்து ஒண்ணு விடுபடுறது, இல்லது நம்ம எப்படி அதை எதிர்கொண்டு நான் நடந்து கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா கேட்டாங்களாம். அப்ப அவர் ஒரு பதில் சொன்னாரு. அது ஏற்புடையது. அதே சமயத்துல நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அதை நமக்கு எவ்வளவு நுட்பமாக உணர வைத்திருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். 2 கால் நிக்கிறீங்க, 2 கால்ல அந்த கால்களை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப யூஸ்வலா நமக்கு எப்பவுமே நம்ம வலது காலை ஊனிட்டு இடது காலை ஈஸியா தூக்கிடுவோம். அப்ப அந்த மாதிரி அவர் ஈஸியா இடது காலை தூக்கினாராம். வலது காலையும் உயர்த்துங்க அப்படின்னாராம். அது எப்படி உயர்த்த முடியும்? வலது காலை நல்லா ஊனிக்கிட்டாதானே நான் என்னால இடது காலை உயர்த்த முடியும். அப்ப 2 காலையும் என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. அப்ப ஒரு கால் இயற்கையில கட்டப்பட்டு இருக்கின்றது, இன்னொரு கால் சுதந்திரமாக இருக்கின்றது இல்லையா? சரி, இப்போ இயற்கையில கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கால் கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப இன்னொரு காலால அந்த கர்மாவினை நான் எப்படி விடுவித்து கொள்ள முடியும்? அப்ப நம்முடைய அறிவை கொண்டு நான் அந்த காலையை தூக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் ஒரு சேர் பக்கத்துல போய் உக்காந்துட்டு சப்போஸ் 2 காலையும் ஈஸியா என்னால தூக்க முடியும். அப்போ அங்க உட்கார்ந்தா என்னுடைய 2 காலையும் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியத எது உணர வைத்தது? என்னுடைய அறிவு. அத இன்னும் அவர் நல்ல நுட்பமா சொல்லுவாரு, ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த விழிப்புணர்வோட எதுவாக இருந்தாலும் எனக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடியதுல கர்மா
கண்டிப்பாக சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய அடிப்படையாக இருந்தாலும் அதை உணர்ந்து இனி ஆற்றக்கூடிய செயல்களை விழிப்புணர்வோடு நான் செயல்படத்தக்கவைக்க அளவிற்கு எனக்குள்ளாக 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய நுட்பத்தினை நான் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பதிவினுடைய தன்மையிலிருந்து என்னால் விடுபட முடியும். மண்ணே பானையாய் இருப்பது போலவே, மண்ணே பானையாய் இருப்பது போலவே எண்ணமே இயற்கையாய் உள்ளது. நம்முடைய எண்ணம் இயற்கைதான் இல்லையா? மண்ணே பானையாய் இருப்பது போலவே எண்ணமே இயற்கையாய் உள்ளது. விண்ணே மண் ஆனார் போல், விண் பஞ்சபூத தத்துவத்துல முதல் தத்துவமாக இருக்கக்கூடிய விண் அப்படின்னு சொல்லக்கூடியதே மண் ஆனார் போல் விதி மதியாய் மாறிடினும். கொஞ்சம் நுட்பமா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா பாடல் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னு சொன்னாதான் புரியும். விண்ணே மண் ஆனார் போல் விதி மதியாய் மாறிடினும் மண்ணிற்குள்ளே விண் அடக்கம், அதே போல் மதிக்குள்ளே விதி உள்ளது. ஒரு பானை இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பானை எதனால் ஆக்கப்பட்டது? மண்ணு. அப்ப பானைக்குள்ளாக மண் அடக்கமாக இருக்கக்கூடியது. அதே போல என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய தனிப்பட்ட ஒரு சுய சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் கூட அந்த எண்ணத்தினுடைய ஒரு அடிப்படை, அதனுடைய ஒரு மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை. அப்போ மண்ணுக்கும் பானைக்கும் எப்படி நம்ம ஒரு புரிந்து கொள்ளுகின்றோமோ அதே போலதான் என்னுடைய எண்ணமும் இயற்கையும். விண்ணே மண்ணானார் போல், விண்தான ஒவ்வொரு அதுக்கு அடுத்த பரிணாமங்களாக காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல விண்ணே மண்ணானார் போல் விதி மதியாய் மாறியுள்ளது. அப்ப மண்ணிற்குள்ளே விண்ணை போல், மண்ணிற்குள்ளாக எப்படி விண் அடக்கமாக இருக்கின்றதோ அதே போல என்னுடைய மதிக்குள்ளே விதி உள்ளது. சோ அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு என்ன இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளுகின்றோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே எனக்கு விதிக்கப்பட்டது, அதனால நான் அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நிறைய டாபிக்ஸ்ல நம்ம கவலை விடுத்தல் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல நம்ம பார்த்திருக்கோம். அல்லது ஏன் வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு தெரியும். மனிதர்கள் வேறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல ஒரு 16 வகையான காரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வைத்து கொண்டு நான் பார்க்கின்ற பொழுது விதிப்படி, என்னுடைய கர்மாப்படி, என்னுடைய சஞ்சித கர்மத்தின் படி எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அமைய பெற்றிருந்தாலும் கூட மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மதியினை அந்த விதிக்குள்ளாக என்னுடைய பெற்றோர்கள் அல்லது என்னுடைய குரு புகுத்தி இருக்கின்றார் இல்லையா? அப்ப இதை நான் நல்ல முறையில பயிற்றுவிக்கின்ற பொழுது அதிலே நல்ல முறையிலே ஆழ்ந்து நான் என்னுடைய அறிவை கொண்டு சிந்திக்கின்ற பொழுது அப்ப நிச்சயமா அந்த என்ன விதியினுடைய அமைப்போ அதை நான் நிச்சயமா மாற்ற முடியுமா இல்லையா? ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணற்றுபவர். ஊழையும் விதியை கூட நம்ம என்ன செய்வோம்? உட்பக்கம் காண்பர், சோர்வில்லாம
நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த விதியையும் கூட என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா மாற்றியமைக்க முடியும் இல்லையா? தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடி தரும். தெய்வத்தினாலேயே முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நிச்சயமா பலன் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அப்போ நம்ம இந்த தன்மைய நம்ம நல்லா உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ சஞ்சித கர்மத்தின் வழியாக அப்ப அதுக்கு நான் என்ன செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல நம்முடைய அறிவை அந்த கொஞ்சம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே போதும். ஏன்னா இங்க எண்ணம் தான் இயற்கை. என்னுடைய புலன் அறிவு, உயிர் அறிவு, தெய்வ அறிவு. புலன் அறிவு, உயிர் அறிவு, தெய்வ அறிவு. இப்போ இந்த மூணுமே ஒன்றுதானே. உணராத நிலையில அது புலனறிவு. அப்போ நான் உணர்கின்ற பொழுது அது உயிர் அறிவு. இன்னும் நல்ல ஒடுங்குகின்ற பொழுது அதுதான் அழகா சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன், ஓர்மை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய புலன் அறிவுக்கு தேவை. ஏன்னா இல்லைன்னா அது அது என்ன செய்யும்? நம்முடைய ஐயுணர்வின் பயப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த அறிவு அது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஔவையார் சொல்லியிருக்காரு இல்லையா, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், புலன் வயப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்முடைய வாழ்க்கை நிலையாக இருக்கக்கூடிய நிலை. அப்ப அந்த நிலையில இருந்து நம்முடைய கான்சென்ட்ரேஷன், ஒரு ஓர்மை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நம்முடைய புலன் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம கொண்டு வரோம். அதான் அறிவு அப்படின்னு சொன்னாலே சொல்லுவாங்க, அதாவது புலன் ஐந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து புலன் தொடர்பு அற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம். அதாவது ஆறாவது அறிவுங்கிறது தனியா எங்கேயோ இல்லை, இதே புலன்களை கொண்டுதான், புலன் ஐந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பு அற்று. இப்ப நீங்க நம்ம புலன் அறிவுல இருந்து உயிர் அறிவு, அந்த ஓர்மை நிலை, அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை அந்த நான் புலன் அறிவிற்கு நான் கொடுக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டேஜா இருக்கக்கூடிய ஒரு அடக்க நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை, உயிர் அறிவு. அப்ப என்னுடைய மனம் எங்க அடங்குது? என்னுடைய உயிரிலே ஒரு அடக்க நிலை என்று சொல்லக்கூடிய தன்மைக்கு. அதைத்தான் நம்ம மெடிடேஷன் இல்லையா, அதாவது ஓர்மை நிலை, அடக்க நிலை, ஒடுக்க நிலை. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே ஒன்றுதான். புலனறிவு, உயிரறிவு, தெய்வ அறிவு. ஒடுக்க நிலை, அடக்க நிலை, உயிர் அறிவு, ஒடுக்க நிலை, தெய்வ அறிவு. கான்சென்ட்ரேஷன் ஓர்மைக்கு, ஒடுக்க நிலைக்கு கான்சென்ட்ரேஷன், இங்க அடக்க நிலைக்கு மெடிடேஷன், இங்க நம்ம ஒடுக்க நிலைக்கு சமாதி. அப்ப இங்க ஏன் நான் இத இவ்வளோ ஒரு விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இதுக்காக ரொம்ப பிரயத்தனப்படவே தேவையில்லை. இப்போ ஒரு கடல்ல இருந்து ஒரு தண்ணிய ஒரு பானையில எடுக்கிறோம். எடுக்கும் போது அந்த பானை கொஞ்சம் உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா, இதுதான் பானை தண்ணி அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் அதுல இருந்து பிரிக்க முடியுமா? முடியாது. அதே போலதான் என்னுடைய அறிவு கொஞ்சம் புலன் அறிவாகத்தான் இருக்கு. ஆனா நான் இந்த ஒரு செயல், இன்னைக்கு நான் இந்த செயலை அல்லது நான் ஏதாவது ஒண்ணு நான் செய்ய போறேன், செய்வதற்கு முன்னாடி இந்த செயலை நான் எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், செய்வதனால ஏதாவது தீவினைகள் இருக்கா இல்லையா,
இதை இன்னும் சிறப்பாக செய்தா அது எனக்கும் பயன் கொடுக்கும், சமுதாயத்துக்கும் பயன் கொடுக்கும். என்னுடைய வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப இது எப்ப முடியும் அப்படிங்கறதும் எனக்கு தெரியாது. சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் நல்ல செயல்களையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த செயல் ஆர்வம் எனக்கு இருக்கு. எவ்வளவு கடமைகள் இருக்கு நமக்கு. இன்னும் சொல்லுவாங்களே, வேலை அறிஞ்சு வேலை செஞ்சா, எங்க வீட்டுல எங்க பாட்டி சொல்லுவாங்க, வேலை அறிஞ்சு வேலை செஞ்சா நிக்கிறதுக்கோ சாப்பிடறதுக்கோ கூட நேரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு இருக்கும் வேலை பளு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா அதுலயும் கூட ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம். நமக்கு கருத்தந்தை சொல்லி கொடுத்திருக்காரா இல்லையா? உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். நான் எங்க வீட்டுல ஒரு தடவை எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம கிளாஸ் எல்லாம் போறதுக்கு இதுக்கெல்லாம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வீடு, குழந்தைங்க, மருமக, பேத்தி, இது மாதிரி எல்லாரும் இருக்கக்கூடியதுனால எனக்கு வந்து நேரமே கிடைக்க மாட்டேன். சாமிஜி மாதிரி நல்ல மெடிடேஷன், நல்ல மௌனம் எல்லாம் போட்டாதான் அந்த மாதிரி இந்த மாதிரியான ரொம்ப நுட்பமான விஷயங்களை எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்ப ஒரு பதில் சொன்னாரு, மகரிஷி செய்யாத பிசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாவது இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னாரு. நிஜமாவே நீங்க எனது வாழ்க்கை விளக்கம் ஒரு படிச்சவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா கூட சொல்றேன். புக் பைண்டிங்ல இருந்து இந்த தாம்பூல மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெத்தலை பாக்கு போடும்போது அதுக்காக போடக்கூடிய அந்த ஒரு டேப்லெட் இல்ல, அதை எல்லாத்தையும் இடிச்சு அதை ஒரு மாத்திரை அப்படிங்கிற மாதிரி, அதுல இருந்து பால் வியாபாரம், துணி வியாபாரம், இன்னும் கடைசியில சாயத்தொழில், சாயப்பட்டறை அந்த மாதிரி எல்லாம் வைத்து 2000 பேருக்கு ஒரு வேலை கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய விதத்துல அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய 50 ஆண்டு காலம் வரைக்கும் ஓய்வில்லாமல் அப்படி அவருடைய ஒரு உழைப்பு 1911 இருந்து கிட்டத்தட்ட அவருடைய பழைய ஞானம் வாழ்வு புக் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 1955 அந்த கவிதைகள் எல்லாம் எழுதும் போது அதுல போட்டிருக்கக்கூடிய வருடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது அச்சுக்கு வர்றதுக்கு வேணா 1955 எழுதி அது அச்சுக்கு வந்தது எப்பன்றது கூட நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவர் அதுல எழுதி இருக்கக்கூடிய டேட் 1955. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருடைய 41வது வயதிலேயே இந்த ஒரு கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னா, இப்ப எத்துணை வேலைகள் இருந்த போதும், எவ்வளவு ஒரு ஒரு உடல் ரீதியாக எவ்வளவு பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்த போதிலும், அப்ப அவருடைய அறிவிலே எனக்கு இந்த தெளிவு வேண்டும், இந்த ஒரு நிலைப்பாடு, ஒரு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் தாண்டி ஒரு ஆழ்ந்த இறை அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்குள்ளாக நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை மட்டும் அவர் வைத்து கொண்டா, இந்த உடல் அது பாட்டுக்கு அது அந்த வேலையை செய்தாலும் கூட என்னுடைய அறிவுக்கு அப்ப அந்த செயலை இன்னும் நுட்பமாக திட்பமாக செய்யக்கூடிய ஒரு பலமும் தெளிவும் நமக்கு நிச்சயமாக உருவாகும். அதுல இருந்துதான் நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை, எத்தவத்தை பட்டாலும் எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை. சோ நான் என்ன இந்த புலன்கள், இந்த உடல், இது எல்லாத்தையும் நான் வந்து சரியான விதத்துல இல்லையா, உணவு, உடை, வீடு, இதெல்லாம் அடிப்படை தேவைகள். இந்த தேவைகளை நான் நிறைவு செய்துதான் வாழ்ந்தாக வேண்டும். அப்ப இதற்கு இந்த புலன்கள், இந்த கருவிகள், இந்த உடல், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப என்னுடைய அறிவு எதுக்காக இருக்கு? வெறுமனே இந்த தேவைகளை நிறைவு செய்வதற்கு மட்டும்தான் அறிவா? அப்ப அப்படியே போச்சு அப்படின்னு சொன்னா கடைசியில எனக்கு என்ன நிக்கும்? குழப்பமும் என்னமே பண்ணலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு ஒரு இயலாமை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு எஞ்சி நிற்கக்கூடிய தன்மை. அதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்? அப்படி இல்லை. அப்ப என்னுடைய அறிவினுடைய துணை கொண்டு நான் ஆற்றக்கூடிய செயல்களை
நல்ல சிறப்பாக ஒரு உயர்ந்த நிலையில நான் செய்யக்கூடிய அளவிற்கு என்னுடைய அறிவிற்கு ஒரு தகுதி, நுட்பம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம நல்லா உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பாக அந்த எண்ணத்தை மட்டும் நம்ம வைத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா போதும். அது நீங்க புலன் அறிவுல தான் இருக்கீங்க இன்னமும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுல தப்பே இல்லை. அது ஏன்னா அது அது ஒரு பழக்கத்தின் காரணமாக இருக்கு. ஆனா நான் முதல்லயே சொன்ன மாதிரி விதி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம இடத்துல மதியாகவும் இருக்கு. அப்ப இந்த மதியினுடைய துணை கொண்டு அந்த விதியினுடைய தன்மையையே நம்மால மாற்ற முடியும். அருத்தந்தையினுடைய ஒரு வயது 58 தான் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அவருடைய ஜோசியரோ யாரோ ஒருத்தர் ஒரு கணித்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எத்துணை ஆண்டு காலம் வரைக்கும் தன்னுடைய அறிவினை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ தன்னுடைய அறிவின் திறத்தால தன்னுடைய பயிற்சி முறைகளின் மூலமாக எப்படி அவரால் அந்த அளவிற்கு தன்னுடைய அறிவினை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையினை வகுத்து கொள்ள முடிஞ்சது. அப்ப நம்மால மட்டும் ஏன் அந்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம நல்ல முறையில வகுத்து கொள்ளக்கூடிய ஒரு பாங்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தினை மட்டும் நம்ம வைத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா போதுமானது. வேற எதுவுமே நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய அறிவு இந்த சமுதாயத்திற்கு நான் ஆற்றக்கூடிய செயல் இன்னும் சிறப்பாக நல்ல முறையில செயல்பட வேண்டும். எதை செய்தாலும் அதை நல்ல ஒரு அறிவு வழியில சிந்தித்து இல்லையா, எங்கே எப்போது எவ்வளவு எவ்வாறு என்னும் வினாக்களோட இழைந்து ஆழ்ந்து செல்ல வானறிவோம் உயிர் விளங்கும் வழி தெரியும் வாழ்வு நிறைவாகும். சோ அப்படி நாம செய்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே அப்போ நம்முடைய அறிவிற்கே அது ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் சேர்ந்துரும். அது அப்போ அந்த தெய்வ அறிவோடு அதை தன்னை இணைத்து கொள்ளுகின்ற பொழுது மேட்டினிலே கொட்டிய நீர் பள்ளம் போய் சேர்தல் போல. இது இயற்கை. கண்டிப்பா ஒரு தண்ணியை ஊத்தினோம் அப்படின்னு சொன்னா அது எங்க பள்ளம் இருக்கோ அது அங்க ஆட்டோமேட்டிக்கா அது போய் தானே சேரும். அப்ப அதே போல நம்முடைய அறிவினை எங்க நான் எப்படி நான் உயர்த்தி கொள்ளுகின்றேனோ அதை அப்படியே அந்த அறிவை என்ன செய்யும், அது அப்படியே அதை ஃபில் பண்ணக்கூடிய விதத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியங்கள் மலர்ந்து எழுத்தாய் மாறும். அப்போ பேனா கை நோட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட இது எண்ணம் தன்னுடைய அகண்டாகார நிலையில நான் இணைத்து கொள்ளுகின்ற பொழுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய ஆரம்பிக்கும், எனக்கு என்ன நான் இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதை இறை அறிவு என்று சொல்லக்கூடியது எனக்குள்ளாக தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றது, அல்லது எனக்குள்ளாக அழித்துக் கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல எப்படி அருட்தந்தை அவருடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டாரோ அப்ப அதே போல நம்ம இந்த உலகியல் இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளால என்ன செய்ய முடியும், கண்டிப்பா இந்த நிலைப்பாட்டுல இந்த நிலையில நம்மால என்ன உயர்வாக செய்ய முடியும் அறிவு வழியில. ஏன்னா மீண்டும் மீண்டும் நம்மை குறைப்பட்டு கொள்ளுவதிலேயோ அல்லது அதையே நினைச்சு நாமும் வருந்தி மற்றவர்களையும் வருத்தப்படுத்தி அல்லது இது இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல எப்பவும் கவலைப்பட்டு கொண்டு இது எல்லாமே அறிவினுடைய ஒரு குறைபாடு, அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இப்ப நமக்கு ஒருத்தர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு என்ன எப்பவுமே மத்தவங்களை பார்த்தோம்னு சொன்னா ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அல்லது இன்னும் கூட கொஞ்சம் நல்ல நுட்பமா யோசிச்சீங்கன்னா தெரியும், ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னா அத ஈஸியா சிக்கல் நல்லா தெரிஞ்சிடும். ஆனா அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர்றது இருக்கு பாருங்க, அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு நிமிஷத்துல நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நிமிடத்திற்குள்ளாக நிகழாது.
அதற்கான அதற்கான சொல்யூஷன், அதை நல்ல மேம்பட்ட முறையில நான் எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நிறைய நேரம் நான் நல்ல முறையில மெனக்கெடணும். அப்ப மெனக்கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு? என்னுடைய அறிவு சார்ந்த நிலையில என்னுடைய என்னுடைய தன்மையினை நான் வகுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது முக்கியம். ஏன் இத நான் சொல்றேன்னா, இப்ப சாதாரணமா நம்முடைய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலயே இருக்கோம்னா, குடும்பத்துக்குள்ளாக கொஞ்சம் அமைதியா நம்ம உட்கார்ந்து சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா தெரியும். நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய என்ன சிக்கல் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா தெரியும். தெரியாதவங்க, ஏன்னா எல்லாரிடத்துலயும் அறிவு இருக்கு. அதுவும் இன்னும் அடுத்தவங்களோட பிரச்சனை அப்படின்னு சொன்னா இன்னும் 100% நமக்கு அப்படியே தெளிவா தெரியும். ஆனா அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறது நமக்கு தெரிந்தாலும் கூட அதை இம்மீடியட்டா நம்மால செயல்படுத்த முடியாது. அதுக்காக அதை அப்படியே விட்டுடுறது அப்படிங்கிறது முடியாது. ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னா அது மேலும் மேலும் இன்னும் என்ன செய்து கொண்டே இருக்கும், சிக்கல்களை ஏற்றுக்கொண்டே இருக்கும். அதை கடைசியில நம்ம நினைக்கிறதுனால அது மேலும் மேலும் பதிவாக அது இன்னும் வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு விதியாக அது மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். அதனால அப்படியே இல்லாம அதுல இருந்து நம்ம நிச்சயமா ஒரு தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம கண்டிப்பா நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடிய தன்மை. சோ அப்ப அதுக்கு நம்முடைய அறிவினை நாம நல்ல முறையில நம்ம பயன்படுத்தக்கூடிய விதத்துல, அப்போ அந்த அறிவிற்கு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அகத்தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி முறை. சோ அப்ப அந்த அகத்தவ பயிற்சி முறையை நம்முடைய அறிவிற்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மை அறிவு, ஒரு தெளிந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு விளக்கமாக கிடைக்கக்கூடிய தன்மை. அதனாலதான் அருட்தந்தை சொன்னாங்க, அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வர வேண்டும். இன்றைக்கு இந்த சமுதாயத்துல மெய்ப்பொருளே தானாக அறிவாக ஆற்றும் உண்மையினை, இல்லையா, அதே இறைநிலைதான், மெய்ப்பொருள் தான் தானாக நாமாக அறிவாக ஆற்றும் மேன்மையினை உணர்ந்தோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் கூட அவ்வுயிரே அனைத்து உயிராகவும் ஆற்றும் உண்மையினை உணர்ந்து உரைய உரைய அன்பு ஊற்றாம். அது மெய்ப்பொருளே தானாக அறிவாக ஆற்றும் மேன்மையினை உணர்ந்தோர் பலர். ஆனாலும் கூட அதே அறிவுதான் அனைத்து உயிராகவும் ஆற்றுகின்றது என்று சொல்லக்கூடிய தன்மையினை உணர்ந்து உயிரோடு உயிர் இணைய அன்பு ஊற்றாம். இறை உணர்வால் ஏன் நம்ம இந்த அறிவுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக தான் நம்ம இவ்வளவு சொல்றோம். இறை உணர்வால் அறிவு அடைந்த முழுமை பெற்றால், அறிவுக்கு முழுமை எங்க கிடைக்கும்? இறை உணர்வால். அப்போ இறை உணர்வால் அறிவு அடைந்த முழுமை பெற்றால் இயங்கும் பல் உயிர்களிடத்தும் மலரும் நட்பினை மறை உணர்ந்தோர் அன்பு என்பர். மனதின் மாண்பு பெற்ற நிலை இதுவே, அமைதிக்கு வித்து. அறிவை அந்த நிலைக்கு நான் உயர்த்தி கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய அறிவு முழுக்க அன்பால் நிரப்பப்படுகின்றது. அறிந்து உயிரோடு உயிர் இணைய அன்பு ஊற்றாம். என்னுடைய உயிர் தான் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய உயிர், எல்லாமே ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய உணர்வு எனக்குள்ளாக லயம் பெறுகின்ற பொழுதுதான் அன்பு ஊற்று. அப்ப அதுதான் எப்படி வரும்? இறை உணர்வால் அறிவு அடைந்த முழுமை பேர். அப்ப என்னுடைய அறிவிற்கு ஒரு முழுமை பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது இது இறை உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அதுல அது நிரம்பிடுச்சு அப்படின்னு சொன்னா
அப்ப இயங்கும் பல் உயிர்களிடத்தும், அப்ப எந்த தோற்றத்தை எந்த பார்த்தாலும் அதை இறைவனாகவே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப நான் என்ன உதவி அங்க செய்ய முடியும், அவர்களுக்கு என்ன நான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவு. அப்ப அதுதானே நமக்கு வாழ்க்கை அறம் அப்படின்னு சொல்லக்கூடியதே. மற்றவர்களுடைய விருப்பங்களையும் தேவைகளையும் கூர்ந்து உணர்ந்து நம்முடைய விருப்பத்தையும் தேவையையும் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒத்தும் உதவியும் வாழ்வதுதானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அப்படி மலரும் நட்பினை மறை உணர்ந்தோர் அன்பு என்பர். அப்ப இதுதான் என்னுடைய மனம் அடையக்கூடிய மாண்பு பெற்ற நிலை. என்னுடைய அறிவுக்கு ஒரு மாண்பு, ஒரு உயர்வு அப்படின்னு சொன்னா இதுதான். அதுதான் அமைதிக்கான ஒரு வித்து. நான் நல்லா அமைதியா இருக்கணும், என்னுடைய விதி அமைதியா இருக்கணும். அமைதிக்கு வித்து, நான் ஒரு வித்து விதைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அமைதி நான் நல்ல முறையில என்னுடைய வரக்கூடிய தொடர் நல்ல அந்த அமைதியை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கான வித்து அமைதிக்கு அமைதி வித்து. அந்த அமைதி வித்து அப்படின்னு சொல்லக்கூடியது எது? இந்த அன்பு ஊற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அது எதனால அந்த அன்பு அறிவால எதனால நிரம்பும்? இறை உணர்வால் நிரம்பும். அப்ப இந்த இறை உணர்வை உணர்வதற்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மகரிஷி அழகா பயிற்சி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அந்த பயிற்சியை நாம செய்து நம்முடைய அறிவினை நல்ல ஒரு சிந்தனையோடு அழகா நமக்கு இவ்வளோ இவ்வளோ இதுக்கு மேல யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது, அப்ப எங்கேயும் யாரிடத்திலையும் எந்த பிரச்சனைக்குமே தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மிடத்துல அடக்கமாக இருக்கு, நம்ம கிட்டேதான் இருக்கு. திறக்க முடியாத பூட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே கிடையாது. சரியான சாவிதான் நமக்கு தெரியல. அப்போ சரியான சாவி கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. அதுக்கு எதுக்கு நமக்கு இருக்கு? நமக்கு டூல் நம்மகிட்ட அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் இருக்கு. அப்ப இந்த அறிவினை நான் பயன்படுத்துகின்ற பொழுது அப்ப நிச்சயமாக ஒரு நல்ல அமைதி வித்தினை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக ஆழமாக பதிவாகணும். மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம பெற்றிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அப்ப இனி என்னுடைய வாழ்க்கை அறிவு வழியில தான் நமக்கு இருக்கணும். அப்ப என்னுடைய விதி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதாக இருக்கலாம்? பட் மதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு ஒரு பேர் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு அருட்தந்தையவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தன்மை. அப்ப பேர் அறிவை நான் நல்ல முறையில உணர்ந்து நிற்கின்றேன் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த ஒரு அமைப்புல நல்ல ஒரு விதியினை நான் என்னுடைய சமுதாயத்திற்கு என்னால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அத்தகைய ஆற்றல் அடக்கமாக இருக்கக்கூடிய தன்மை, அதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லை. அதாவது ஒரு ஒரு குரு கிட்ட ஒருத்தர் வந்தாராம். அதாவது அவர் ஏதோ நான் கோயிலுக்கு போனேன், அங்க போனா கொஞ்சம் நல்லா நிம்மதியா இருந்தது, எனக்கும் இறைவனுக்கும் ரொம்ப பக்கத்துல இருந்து நான் தரிசனம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? எவ்வளவு தூரத்துல இருந்து தரிசனம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி, ஒரு 10 அடி தூரத்துல இருந்து நான் தரிசனம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உனக்கு முன்னாடி அர்ச்சகர் இருந்திருப்பாரே, அவருக்கு இன்னும் சாமிக்கு பக்கத்துல இருந்தாருல அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அப்ப அவருக்கு ஆமா இல்ல, அவரு நமக்கும் முன்னாடியே அதுக்கு அவரு இன்னும், அப்ப உடனே நமக்கு ஒரு ஆசை வருது இல்ல, இப்ப அவராட்ட நம்ம இருந்தா இன்னும் பக்கத்துல இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும் போதே வேற ஒருத்தர் வந்தாராம். அப்ப அவர் ஒரு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அப்ப சொன்னாராம், ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எனக்கு அமைதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னாராம், எதுவுமே தேவையே இல்லை, ஐ வாண்ட் இந்த ரெண்டையும் எடுத்துருங்க, அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ எவ்வளவு ஒரு நுட்பம்! நம்முடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது, அமைதி அப்படின்னு சொல்லக்கூடியதும், பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் தான் அந்த அறிவினுடைய ஒரு நுட்பமாக இருக்கக்கூடிய தன்மை. ஆனா இதை நான் இன்னராக தான் நான் உணர முடியும். இந்த அமைதி பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீஸ்
அண்ட் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா இதனுடைய ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்பம் துன்பம். ஆனா இந்த ரெண்டுமே என்னுடைய அறிவிற்கு ரொம்ப விளக்கமாக இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அமைதின்னு சொல்லக்கூடியதும் இன்னர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு அவ்வளவு ஈஸியா தெரியறது இல்ல, இல்லாம இல்ல. அப்ப என்னுடைய அறிவினுடைய ஆழமாக நுட்பமாக இருக்கின்ற இந்த அறிவும் அமைதி என்று சொல்லக்கூடியதும் பேரின்பம் என்று சொல்லக்கூடிய ரெண்டுத்தையும் இந்த மதியினுடைய ஒரு துணை கொண்டு அதை இந்த வரக்கூடிய சமுதாயத்தினுடைய ஒரு விதியாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையினை நான் வகுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் பெற்றிருப்பதற்காக ஒரு அதுதான் நான் செய்யக்கூடிய ஒரு குருவிற்கு ஒரு காணிக்கை அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா எப்படியோ இஷ்டம் போலவே இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம ஒரு மனம் போன போக்குல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு தன்மையினால நம்ம பெற்றிருக்கக்கூடிய இந்த பதிவுகள், அதனால வரக்கூடியது இதெல்லாம் அவ்வளவு தூரம் நமக்கு தெளிவாக தெரியல. ஆனா இப்ப நம்ம நல்ல உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அறிவு சார்ந்த நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கணும். அப்படின்னு அதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன பயிற்சி முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியத ரொம்ப அதுக்காக மெனக்கெடணுங்கிறது அவசியம் இல்லை. கொஞ்சம் இதை நல்ல முழுமையாக மனவளக்கொலையோடு இணைத்து கொஞ்சம் சமுதாயம் சார்ந்த அளவுல நம்ம கொஞ்சம் நம்முடைய சிந்திக்கக்கூடிய திறனினை நான் நல்ல முறையில வகுத்து கொண்டா நாமும் நல்ல முறையில வாழ முடியும், மற்றவர்களையும் நல்ல முறையில சிறப்பான முறையில வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்த முடியும். அத்தகைய அறிவினுடைய திறன் எனக்குள்ளாக நல்ல முறையில அடக்கமாக அடங்கி இருக்கின்றது. அதனுடைய நுட்பத்தினை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மனித சமுதாயத்தினுடைய அல்லது மனித பிறவியினுடைய ஒரு நோக்கமே. அதனால நாமும் நல்ல முறையில வாழ முடியும், இந்த சமுதாயத்தையும் சிறப்பான முறையில வாழ வைக்க முடியும். சோ அப்ப நல்ல அந்த ஒரு நல்ல உயர்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடியத நமக்குள்ளாக நல்ல முறையில வேர் ஊன்றி இன்றைக்கு அதை சமுதாயத்துக்கு நல்ல பரப்பக்கூடிய அளவிற்கு அல்லது உயர்த்தக்கூடிய அளவிற்கு அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு வடிவ அமைப்பையும் அருட்தந்தை அவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். சோ இப்ப இந்த படிநிலைகளை நம்ம நல்ல முறையில உணர்ந்து நம்முடைய மனதினை அறிவு வழியில நம்முடைய வாழ்க்கையினை நல்ல திசை திருப்பி நான் வாழ்ந்து நிறைந்த பிறகும் கூட ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கை நெறியினை நான் என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய சமுதாயத்திற்கு நான் விட்டு சென்றிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைவோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம எல்லோருடைய ஒரு தன்மையாக இருக்க வேண்டும். அதுதான் அருட்தந்தையினுடைய விருப்பம், கனவு என்று சொல்லக்கூடியது எல்லாமே. சோ அந்த நிலைப்பாட்டுல நம்மை நாம் நல்ல முறையில வகுத்து கொள்ளுவோம், உயர்த்தி கொள்ளுவோம். அந்த நிலையை இறையருளும் குருவருளும் நமக்கு பூரணமாக நிறைவேற்றி கொடுக்கட்டும். அந்த அறிவு வழியிலே நாம் வாழ்ந்து ஒரு நிறைவினை எய்துவோம். அந்த நிலைப்பாட்டிலே உங்களை இணைத்து கொண்ட பெருமக்கள் அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் எல்லா நிலைகளிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும் என்று கூறி அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அறிவு வழி வாழ்வு நல்லா இருக்குதுமா. அங்கே இருக்கம்மா, நீங்க எல்லா வளங்களையும் நிறைவாக பெற்று வாழணுமா. எனக்கு ஒரு சின்ன இது, என்னுடைய பையன் காவேரி ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன்ல முடிஞ்சிருக்குதுமா. சரிங்கம்மா. வீட்டுக்கு வரணுமா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வாழ்த்துக்குமா என்னுடைய பையனை. கண்டிப்பா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். பையன் பேர் சொல்லுங்க. பாரிங்க. பாரி. 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 வாழ்க வளமுடன். நம்முடைய அன்பிற்குரிய பாரி அவர்கள் உடல் நலம் தேறி
விரைவில் இயல்பு நிலைக்கு வர பாரி அவர்களை வாழ்த்துவோம். பாரி அவர்கள் வாழ்க வளமுடன். பாரி அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். பாரி அவர்களுடைய உடல் நல முன்னேற்றம் வாழ்க வளமுடன். அம்மா கண்டிப்பா வந்துருவாரு. நல்ல நிறைவா பாசிட்டிவா நல்ல வைப்ரேஷன் அவருக்கு உங்களுடைய வாழ்த்தை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. பேர் வந்து பூவாவை இதுல வேற பேர் வச்சுங்கம்மா, நான் அதையே டச் பண்ணிட்டேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சரிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு சந்தர்ப்ப வாழ்க சொல்ல உங்க ஸ்பீச்சை கூட மிஸ் பண்ண இருந்தேன், வாழ்த்திக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியா உட்காந்து கேட்கிற மாதிரி இடைநிலை ஆடி விட்டாங்க. கண்டிப்பா. ஆமா, நீங்க அறிவு வழி வாழ்வு, அது வந்து சும்மா எல்லாம் அறிவு இருக்கா, அறிவுல எப்படி வாழ்றான் அப்படின்னு சும்மா சொல்றதை விட எப்படி பிராக்டிக்கலா வாழ்றது, தெய்வ அறிவு, புலனறிவு, உயிரறிவு அழகா சொன்னீங்க. அம்மாவும் எடுத்து சொன்னாங்க. ஆமா. இப்ப நீங்க அந்த விண்ணுக்குள்ளே மண்ணு உள்ளது, மண்ணுல பானை எப்படி அழகா கொண்டாந்தீங்க. இதேதான் இதையிலையும் சொல்றீங்களாமா, அறிவு, அமைதி, பேரின்பம். இது மூணு இப்ப நம்ம எல்லாம் கண்டினியூஷனா இல்ல இதுலயும் சஞ்சீவம், பிராப்தம், அந்த மாதிரி இதுல எதுவும் திணிக்கப்படுதா? இல்லம்மா. மண்ணுக்கு வந்து இன்னும் மண்ணாச்சுங்கிறது நேச்சுரல், அது ஒண்ணுமே பண்ண முடியாது, கண்டிப்பா ஆயிரும் அது பாட்டுக்கு. ஆனா இந்த அறிவு, அமைதி, பேரின்பம்ங்கிறது நமக்கிட்ட மட்டும்தான் இருக்கா, இல்ல அது கண்டினியூஷன் எப்படிம்மா? வாழ்க வளமுடன்மா. ஆமா, முதல்ல நம்ம அனுபவிக்கிறது இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இந்த 4 ஒண்ணுதாம்மா. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அப்படிங்கிறது. இன்பத்தையும் துன்பத்தையும் இப்ப நீங்க ரொம்ப ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ணிட முடியுது. ஆனா அமைதியும் பேரின்பமும் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன் முடியலன்னா, இப்ப அது முழுக்க அந்த அமைதியும் பேரின்பத்தையும் முழுக்க முழுக்க இந்த இன்பமும் துன்பமுமே ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்மால அதை வந்து அனுபவிக்க முடியல. இப்போ இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, இரண்டுமே அறிவினுடைய அலைகள் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டா, அப்போ அந்த அலை நிலைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அமைதியும் அந்த பேரின்பம் அப்படிங்கிறதையும் நம்ம அனுபவிக்க முடியுமா. எல்லாமே ஒன்றுதான். தவம், தற்சோதனை இதுகள் மூலியமா ஈஸியா நம்ம அனுபவிக்கலாம் இல்லையாமா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இத மட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, தவத்தையும் தற்சோதனையும் நம்ம ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா, இது வந்து ஏதோ எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இல்லாம அன்றாடம் எல்லா செயல்களினுடைய இதை இன்க்ளூட் பண்ணிக்கணும் நம்ம. அப்படி பண்ணும்போது அப்ப கண்டிப்பா ஒரு கட்டத்துல அது எல்லாமே நல்ல தெளிவாயிடுமா வாழ்க்கைய. அப்போ அந்த எக்ஸ்பிரஸின்றத நம்மனால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். அதுதான் தேவை. நன்றிம்மா, மிகவும் சிறப்பான விளக்கம், எப்பவும் போல அமைதியான பேச்சு. வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து அசோக்குமார் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தேனி பக்கத்துல பெரியகோளத்துல இருந்து பேராசிரியர் சாந்தி சுந்தரம் பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா. அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த ஹார்ட் டச்சிங் சொல்லுவாங்க. ஆனா நீங்க கொடுத்த அந்த ஸ்பீச் வந்து அந்த அந்த டிவைன் டச்சிங் மாதிரி இருந்ததுங்கம்மா. ரொம்ப அற்புதம். நன்றிம்மா. எங்களை எல்லாரையும் உள்ளார்ந்து கொண்டு போயிட்டீங்க. சற்று முன்பு கூட அம்மா கேட்டாங்க, கிருபாநிதி அம்மா,
நீங்க சொன்னீங்க இன்பம் துன்பம் வந்து அதை அந்த பேரின்பத்தையும் அன்பையும் அது இல்லாம ஆக்கிடுது, அதை உணர விடாம பண்ணுதுன்னு சொல்லியிருந்தீங்க. உடனே எனக்கு மனதுக்குள்ள தோன்றியது ரமண மகரிஷியை தான் நினைச்சேன். அவங்களுக்கு முதுகுல ஏதோ ஒரு கட்டி வந்த பொழுது அந்த மயக்க ஊசி கூட போடாம அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது ஐயா வந்து புஸ்தம் படிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. எந்த விதமான ரியாக்ஷனும் ஒரு சிமிட்டமோ எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு தான் அவர் இருந்தாரு. அப்ப பேரின்ப நிலையை நம்ம அடைந்து விட்டோம் என்றால் இந்த துன்பமோ இன்பமோ நமக்கு பெரிதாக தெரியாது. அந்த ஒரு தன்மை எனக்கு கிடைச்சது. யோசிச்சேன், கிடைச்சது. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க அறிவால் அறிவை உணர்ந்து அறிந்து அந்த அறிவை ஆழ்ந்து உள்ளார்ந்து உணர்ந்து அந்த நம்ம செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும், அது வீடாக இருந்தாலும் இல்ல நாடாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் கூட அது இறை உணர்வோடு செய்யும் பொழுது அது சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நலனாக தான் அமையும்மா. உண்மையிலேயே ரொம்ப அற்புதம். நீங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது மனவளக்கலை நான் முத 2000 நுழைந்த போது தன் குறை உணர்தல், குறை என்ன குறைன்னு அறிஞ்சுக்கிட்டு அந்த குறையை நீக்குவதற்குண்டான வழி வகுத்தல், அந்த வகுத்த வழியை வாழ்ந்து காட்டுதல் அப்படின்னு மகரிஷிட்ட முத நம்ம சொல்லி கொடுத்த பாடம் அதுதான். எனக்கு ஒரு அருள்மிகு பாடம் நடத்தினாங்க. இன்னைக்கு அந்த 4 வரிகளுக்கு உண்டான விடை உங்கள் மூலமாக எனக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி சாதாரணமா நினைச்சேன், நம்மள்ட்ட என்ன குறை இருக்கு, நம்ம கோவப்படுறோமா, நம்ம வந்து அடுத்தவங்களை திட்டுறோமா இல்ல பொறாமப்படுறோமா அப்படிதான் நினைப்பு இருந்தது. ஆனா இப்பொழுது என்ன எனக்கு தோணுச்சுன்னா, தன் குறை உணர்ந்த நம்ம அறிவின் நிலையில தான் இருக்கிறோம். அப்ப அது என்ன நிலையில இருக்கோம், என்ன அதுல குறை இருக்கு கண்டுபிடிக்கிறோம், அந்த குறைக்கு என்ன செய்யலாம்னு வழி வகுத்துட்டோம். அந்த வகுத்த வழியை வாழ்ந்து காட்டுவதுதாமா அந்த இறை உணர்வு என்று சொல்லக்கூடிய இறை அறிவு. அற்புதமா புலனறிவு, உயிரறிவு, இறை அறிவு, தெய்வீக அறிவுன்னு சொல்லி எங்களெல்லாம் ரொம்ப ஆழ்த்தியமைக்கு மகரிஷியினுடைய பூரணமான அருள் உங்களுக்கு கிடைத்து இது போல நிறைய விஷயங்கள் எங்களோட நீங்கள் பரிமாறிக்கொள்ளணும்னு மனதார உங்களை வேண்டி குருவின் நினைவோடு உங்களை வாழ்த்துக்கிறேன் அம்மா, வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க அற்புதம் அற்புதம் அம்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்கள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தலைப்பை ஒட்டி அம்மா கிட்ட இன்றைய தலைப்பை ஒட்டி கேள்விகளை யாராவது கேட்க விரும்பினா அம்மா கிட்ட தெளிவுபடுத்திக்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செய்திக்கலாங்களாம்மா? பண்ணிடலாமா? சரி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உமையால் அம்மா வந்திருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் உமையால் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா இந்த கான்சென்ட்ரேஷன் சொல்லிட்டு 3வது சமாதின்னு சொன்னீங்களம்மா, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன், மெடிடேஷன், சமாதி. ஓர்மை நிலை, அடக்க நிலை, ஒடுக்க நிலை. சரி, ஓகேம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக புகழ். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கலாங்க. புகழுங்களா அண்ணே? வாழ்க வளமுடன். புகழேந்தி அவங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அம்மா உரை அருமையா இருக்குதும்மா. நன்றிம்மா. அறிவு வழி வாழ்வு. நன்றி. இது அப்படியே எழுதிக்கிட்டே வந்தங்கம்மா. இந்த பகுத்தறிவு, விழிப்பு நிலை அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியல. 6வது அறிவு தான் நம்மளுடைய விழிப்பு நிலைன்றதை அறிஞ்சுக்கிட்டோம். புலனறிவு, உயிரறிவு, தெய்வ நிலை. அம்மா தம்பி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றது அம்மா புக் எடுத்து வச்சுக்கிறாங்க, அப்படியே பாத்துக்கிட்டே உட்காந்துட்டே இருக்காங்க. அதுக்கு மேல என்னங்கம்மா சொல்லி நம்ம படிக்க வைக்கலாம்? ஆமா, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு 1 hour அப்படின்னு சொல்லக்கூடிய டைமிங்ஸ்ல உட்கார வச்சு முதல்ல பழக்கணும் குழந்தைங்கள. நம்ம அந்த 1 hour வந்து அவன் படிக்கும்போது அவன் கூடவே நீங்களும் உட்காந்து நீங்க எதையாவது ஒண்ணு படிங்க. குழந்தைங்களுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமா. அதன் பிறகு அப்படி ஒரு பழக்கத்தை முதல்ல கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ 5 to 6 அல்லது 6 to 7 அப்படின்னா அது வந்து ஸ்டடி டைம். அன்னைக்கு எதுவும் ஒர்க் இல்லை, ஹோம் ஒர்க் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்கள விடாம அந்த நேரத்தை
ஏற்கனவே படிச்சதை எழுதி பார்க்குற வகைத்துல அந்த மாதிரி நல்ல அந்த 1 மணி நேரங்கிறத 2 மணி நேரம், ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி முதல்ல குழந்தைங்கள உட்கார வச்சு நல்லா பழக்கணும். அப்படி நீங்க பழக்குகின்ற பொழுதே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் வரும்மா. இன்னைக்கு வந்து நம்ம அந்த மாதிரி அவங்கள உட்கார சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஏதோ வேற வேலை அல்லது நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருந்தா குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு டைவர்ஷன்ஸ் வந்து இப்ப நிறைய அதிகம். அதனால அவங்க கான்சென்ட்ரேஷன் முழுக்க அந்த மாதிரி மாறி போயிடுமா. முதல்ல நம்ம முதல்ல அவங்களுக்கு செய்யறதுக்கு நீங்க கத்து கொடுக்கணும். எனக்கு என்ன வயசுன்றது தெரியல. 12 வயசு 12 வயசு தானே ஆகுது. அப்ப இதுக்கு வழி அதுதான்மா. முதல்ல அந்த டைமிங்ஸ்ல நீங்க உட்கார வைங்க. உட்கார்ந்தத முதல்ல நீங்க அவன் என்ன படிக்கிறானோ அதை முதல்ல எழுதி காட்ட சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் ரைட்டிங்ல கொண்டு வாங்க. ரைட்டிங்ல கொண்டு வந்தீங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுமா. அழகு வளமுடன்மா. இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இன்பம் துன்பம் அது ரெண்டையுமே மட்டும்தான்மா நாங்க அனுபவிச்சுட்டே இருக்கோம். உங்களை மாதிரி இன்னும் அமைதி இந்த பேரின்பம் அதெல்லாம் இன்னும் நாளா வந்துங்களாமா. அம்மா கண்டிப்பா வந்துருமா. இப்பயே உங்களுக்கு நீங்க அதுக்கான ஒரு தன்மை இருக்கிறதுனாலதான் இதுல நீங்க இணைஞ்சே இருக்கீங்க. அத்தகைய ஒரு நல்ல பதிவு இருக்கு உங்ககிட்ட. பட் இப்ப வந்து நீங்க உலகியல்ல ரொம்ப நேரம் இப்ப 90 பங்கு வந்து உங்களுக்கு உலகியல்லையும் ஒரு 10% கூட சொல்ல முடியாது, ஒரு 5% தான் நீங்க இதுக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய டைமிங்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம். அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய சூழ்நிலை, குடும்ப அமைப்பு இதை வச்சு ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்மற்று. அதனால அதை வச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நல்ல ஆழ்ந்து செய்கின்ற பொழுது கண்டிப்பா அதை பூரணமாக அனுபவிக்க முடியுமா. அதுல அன்டவுட்டபிள் நீங்க மட்டும் இல்ல, நீங்க உங்களோட குழந்தைங்க, வரக்கூடிய பேர குழந்தைங்க எல்லாமே அதை அப்படியே அனுபவிக்கிறத நீங்க கண் கூட பார்க்க முடியுமா. அதுலதான் அந்த எக்ஸ்ட்ரஸின்னு சொல்லக்கூடியத நீங்க உணர முடியும். என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்பு ரொம்ப சாதாரணமா நடக்கும்மா. என்ன நடக்குமோ அதுதான் நமக்கு எண்ணமாகவும் வரும். இதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சத சொல்லல, உணர்ந்தத சொல்றேன். வாழ்க வளமுடன்மா. அந்த வேதாத்திரியத்திலையும் உங்களுடையும் இதை இணைச்சிக்கிறதுக்கு கோடான கோடி நன்றிகள்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அசோக்குமார் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணியாச்சுங்க உங்களுக்கு. வாழ்க வளமுடன். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க பேசாம நீங்க அவருக்கு என்னோட போன் நம்பர் கொடுத்து அப்படி இருந்தா போன்ல கேட்க சொல்லிடுங்க பாவம். சரிங்கம்மா சரிங்கம்மா. ஆமா நீங்க சொன்னதை உங்களுக்கு கேட்டிருக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். போன் நம்பர் வேணா குறிச்சுக்கோங்க ஐயா. 733-7617-633 733-7617-633 போன் நம்பர் வேணா குறிச்சுக்கோங்க. அப்புறம் போன்ல பேசுங்க. வேணா டவுட் உண்மையிலேயே நல்ல தெரிஞ்சுக்கணும்ன்ற டவுட் இருந்துச்சுன்னா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நம்ம வாழ்க வளமுடன். நிறைவு செய்துக்கலாங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. நிறைய அன்பர்கள் சேட் பாக்ஸில் இன்றைய உரைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அறிவிச்சிருந்தாங்கம்மா. எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே